ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பாஸ்தா பண்ண போகிறேன். ரெடி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். 1 பவுலுக்கு நான் பாஸ்தா பண்ணுறதுக்காக மக்ரோனி எடுத்திருக்கேன். ஸோ அதில் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வெந்து வரட்டும். மக்ரோனி வந்து நிறைய ஷேப்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. எப்படி வெந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் தெரியுங்களா? ஒரு ஸ்பூன் எடுத்து பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக கட் ஆகும். வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வடிகட்டி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இவங்க வடிகட்டி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. இப்போது கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் சூடாகிடுச்சு. இதில் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அது போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா 2 ஸ்பூன் மைதா வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்குங்க. மைதாவோட பச்சை வடை போகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரை ஆகிடுச்சு. 1 கப் பால் வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா திக்காக ஒயிட் சாஸ் மாதிரி வரணும். அந்த மைதா வந்து நல்லா வேகணும் இந்த பாலில். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லை டிஃபன் மாதிரி டேஸ்டியாக இருக்கும். இல்லை ஸ்கூலுக்கு கூட லஞ்சாக கட்டி கொடுக்கலாம். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு ஒயிட் சாஸு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரீமியாக வரும். ஒயிட் சாஸ் மாதிரி. இப்போ நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க இந்த மக்ரோனியை இதில் கொட்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டியான பாஸ்தா ரெடி. சீக்கிரமாக பண்ணிடலாம். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம். எந்த மிஸ்டேக்கும் வராது. செய்யும் போது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஈஸியான பாஸ்தா ரெடி. பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஈஸியான பாஸ்தா ரெடி.
ஒரு 15 மினிட்ஸில் நம்ம பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். செஞ்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.